உஸ்மான் இப்னு மதூன் வர்றாங்க சர்க்கார் ஆலமின் தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆன்மீக தேடுதல் ஏற்பட்டிருக்குது, சந்தோஷம்னாங்க. அதுக்கு இப்போ என்னப்பா? என் மனசு சொல்லுது மனைவியை விட்டும் பிரிஞ்சிடணும்னு சொல்லுது. ஆன்மீக வேட்கை. என் மனசு மனைவி எல்லாம் இருந்தா ஆன்மீகம் கிடைக்காது, அல்லாஹ் கிடைக்க மாட்டான்னு சொல்லுது. யா ரசூலல்லாஹ், பெருமானார் சொன்னாங்க, அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டாம். காரணம், நான் ஆன்மீகத்தை உலகத்துக்கே சொல்றேன், அல்லாவை அடைஞ்சிட்டேன், அடைய சொல்லி கொடுக்குறேன், மனைவியோடு தான் வாழ்றேன். நான் மனைவி விட்டேனா? ஆன்மீகம் என்பது இறைவனை அடைவதற்காக குடும்பத்தை விட்டு ஒதுங்கிறதல்ல, வியாபாரத்தை விட்டு ஒதுங்கிறதல்ல, மக்களை விட்டு ஒதுங்கிறதல்ல, வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை விட்டும் தூரமாகுவதில்லை. இதற்குள்ளே இருக்க வேண்டும். என் வாழ்க்கையை தேடும் பழக்கம் இருக்க வேண்டும், பக்குவம் இருக்க வேண்டும். என் உணர்வுகள் எல்லாம் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். உணர்வு அல்லாஹ்வோடு இருக்கான், அது பெரிய பாக்கியம். ஆனால் நிறைய பேருடைய பலகீனம், பள்ளிவாசலுக்கு வந்தா கூட அல்லாஹ்வுடைய நினைவு வர்றதில்லை, பள்ளிவாசல்ல கூட அல்லாஹ்வுடைய நினைவு வர்றது இல்லை. வாழுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்ப என் மனைவி வேண்டான்னு சொல்லுது, மனசு கட்டுப்படாதுன்னாங்க. இன்னமின் சுன்னத்தி அன்னிக்கா, மனைவியோடு வாழ்வதுதான் என் சுன்னத்து பான்னாங்க. அவர் சொல்ற, நப்சி துஹத்துசினி அன்னத்துருக்கல்லஹம், என் மனசு சொல்லுது அல்லாஹ்வை நெருங்கணும்னா இறைச்சிலாம் சாப்பிடாதுன்னு சொல்லுது. அல்லாஹ்வை நெருங்கணும்னா மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி ஒஹிப்புஹு, நான் மட்டனை பிரியமா சாப்பிட்றேனப்பா. இன்னி ஒஹிப்புஹு அத்தாமனி ரப்பி, நான் ரொம்ப பிரியமா சாப்பிடுவேன் இறைச்சியை. அல்லாஹ்ட்ட நான் கேட்டா அல்லாஹ்வும் எனக்கு கொடுக்குறான். அல்லாஹ்வை அடைவதற்கு இறைச்சி தடையானால் அல்லாஹ் கொடுப்பானா? இறைச்சி ரப்புடைய நெருக்கத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தடை என்றால் ஒரு நபியால் அதை நேசிக்க முடியுமா? நான் நேசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையை இலகுவாக்கி எளிமையாக்கி எல்லாத்தையும் அனுபவிக்கிற நசீபை கொடுத்து அதற்கு மேலே நீ அல்லாஹ்வை அடையணுங்கிறது ஆன்மீகம். எல்லாத்தையும் விட்டுட்டு போறதல்ல ஆன்மீகம். இறைச்சி சாப்பிட்றது இல்லை, நான் பஞ்சாரியோட வாழ்றது இல்லை. நப்சி துஹத்துசினி அன்னத்துருக்கல்லஹம், இறைச்சியை விடணும். விடாதப்பா, சாப்பிடு. உங்க மனதுக்கு நான் மிக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இந்த வாழ்க்கையின் வழிகாட்டி.